கல்யாண மாலையில் விஷாலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பையன், சரி, ஒரு பொண்ணு, சரி, 3வது பையனும் இருக்காங்க. ஓகே. அப்பா மணிக கடை வச்சிருக்கிறார். சரி. பொண்ணுக்கு ஒரு பரன் தேடுறோம். சரி. நல்ல படித்த பையனா, ஓகே, பிரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்த பையனா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஒத்து போயிடணும். சைவ செட்டிமார், அப்புறம் சைவ பிள்ளைமார், வெஜிடேரியனா இருக்கணும். ஓகே ஓகே. சயந்தன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் சயின்டிஸ்ட். தங்கச்சிக்கு ஒரு இன்டெலிஜென்டான, ஒரு கைண்டான, ஓகே, ஃப்ரெண்ட்லியான மாப்பிள்ளை கிடைச்சா எக்ஸலன்ட், சூப்பர். அதே மாதிரி கிடைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக, ஆமாம், அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறீங்க. விஷாலி என்ன படிச்சிருக்கிறீங்க? அக்கௌண்டன்சியில் ஒரு பிடிஎஸ் படிச்சிருக்கேன். சரி. மற்ற இங்கே பிறந்து வளர்ந்த நான். இங்கே பிறந்து வளர்ந்த பெண். சரி. இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். கணவன் எப்படி வேணும் உங்களுக்கு? எஜுகேட்டடாக, ஃப்ரெண்ட்லியாக, ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு. ஓகே. எஜுகேட்டடாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஆமாம். சிறந்த கணவன் கிடைப்பாங்க. அருமையான மாப்பிள்ளை வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். விஷாலி வயது 26, பிடிஎஸ் முடித்தவர், அக்கௌண்டன்டாக பாரிஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். விஷாலி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 779598. கல்யாண மாலையில் அன்பழகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அசோசியேட் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அன்பழகன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிடெக் மேலும் எம்இ பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுமதி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கிரிதரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நான், என் பையன், என் பொண்ணு, என் மனைவி. சரி. நான் தனியார்லேருந்து ஓய்வு பெற்றுருவேன். சரி. பையன் வந்து பிஏ முடிச்சுட்டு லெக்சராக, கோச்சிங் சென்டரில் லெக்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி. சென்னையில் தான் இருக்கார். சென்னையில் தான். சரி. பையனுக்கு தான் இப்போ பொண்ணு பார்க்குறேன். பார்த்துட்ருக்குறீங்க. ரைட். நாங்கள் வந்து சோழிய வெள்ளாளர் பிள்ளை. சரி. முதலியார் ஒப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சப்காஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி. மருமகள் எப்படி வேணும்? பையன் வந்து ரொம்ப சாஃப்டான பையன். சரி. ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட மரியாதை கொடுத்து தம்பின்னு தான் கூப்பிடுவான். சரி. அந்த மாதிரி அவன் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குணவதியாக இருக்கணும். சரி, ஓகே. அதே மாதிரி எனக்கு பொண்ணு இருக்குது. சரி. பொண்ணை கட்டிக்கு போனாலும் வர்ற பொண்ணை வந்து எங்கள் டாக்டராக நாங்கள் நினச்சி, வெரி குட், நாங்கள் நல்லபடியாக நடத்துவோம் பொண்ணு. நல்ல விஷயம். ரைட்டும். இருக்கிற ஒரு டாக்டரும் கல்யாணம் வெளில போயிடுவாங்க. அதனால எங்களுக்கு பொண்ணு வேணும், மருமகள் மகளாக வரணும், மகளாக நினைக்க நிச்சயம் அதே மாதிரி வருவாங்க. கிரிதரனுக்கு சிறந்த மனைவி உங்கள் வீட்டுக்கு மகளா ஒரு மருமகள் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி கிரிதரன் வயது 30, பிஇ முடித்தவர், சென்னையில் லெக்சரராக பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கிரிதரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு 656904. கல்யாண மாலையில் சசி ரேகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, எம்பிபிஎஸ் மேலும் டிஜிஓ பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் அசிஸ்டன்ட் சர்ஜனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ் மேலும் எம்டி எம்எஸ் முடித்து டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சசி ரேகாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சிறந்த வரன் அவங்களுக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பர்வதவர்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, எம்எஸ்சி எம்எஸ் மேலும் பிஹெச்டி யூஎஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் செயின்ட் லூயிஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் பிஜி முடித்து யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பர்வதவர்தினி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பட்டிமன்ற உலகின் ஜாம்பவான், பட்டி தொட்டியா இருந்தாலும் சரி, அது பாரிஸா இருந்தாலும் சரி, தன்னுடைய இன்முகத்தோடு இந்த வயதிலும் தமிழர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை வந்து சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வரும் திரு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை உங்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.
ஆளுகிறவர்களின் ஆளப் பிறந்தவர்களின் ஆட்சிதான் எங்களுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்களின் அதிகார கொட்டத்தை அடக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ரூசோ முதலிய எழுத்தாளர்களின் சிந்தனைகளை வாங்கிக் கொண்டு சிறைக்கதவுகளை உடைத்து கொண்டு சிறைகளும் சிந்திக்கும் என்பதை எடுத்துக்காட்டிய முதல் மண் விடுதலை மண். நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்களும் வாழுவோம், வாழுவ தகுதியானவர்கள், ஆளவும் தகுதியானவர்கள் என்று காட்டிய ஒரு புரட்சிக்கு வித்திட்ட இந்த மண்ணை வணங்கி கல்யாண மாலையின் இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் பயணித்து வருகின்ற கல்யாண மாலை மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்தி விட வேண்டும், இணைத்து விட வேண்டும். மக்களை எங்கெங்கே எது தேவைப்படுகிறதோ அதை தந்துவிட வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை மக்கள். அவர் சிரிச்சிட்டா போதும், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுது. மோகன் இருக்கிறாரே, சிரிப்புல மட்டும் இல்லை, நீங்க கேட்டது மாதிரியே கிடைக்கும். ஒரு வாக்கு பலிதம் தருகிற மனிதன். அவர் சொல்ல கேட்ட உடனே அப்பவே பொண்ணு நினைக்கிறா மாப்பிள்ளை கிடைச்சிட்டதா, மாப்பிள்ளை நினைக்கிறாரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு. அப்படி ஒரு மாய வித்தைக்காரர் நம்முடைய கல்யாண மாலை மோகன் அவர்கள். இதை நடத்துகிற சூத்திரதாரி, இருந்து இயக்குகிற எல்லா காரியங்களையும் செய்கிற சூத்திரதாரி, அவங்க தான் இதனுடைய உயிர் துடிப்பு. திருமதி மீரா நாகராஜன் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் ஊரை சுற்றுறோம், எங்கள் வீட்டையும் பார்த்து கொண்டு எங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் உயிரூட்டி உணவூட்டி வாழ்வித்து கொண்டிருக்கின்ற தாய் திருமதி உமா மோகன் அவர்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு உயிர் தந்து கொண்டிருக்கின்ற, இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பொறியாளர்கள், நிபுணர்கள், அன்பர்கள், நண்பர்கள், அவர்களுடைய குழுவினர், இவர்கள் எல்லாருமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையை வரவேற்று இது வேண்டும் என்று எதிர்பார்த்து கை கொடுக்கின்ற கரங்கள், வள்ளல் பெருமக்கள், அவர்களை அழைத்து இதை செய்யுங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்ற இந்த பாரிஸ் மாநகரத்து மக்கள், வள்ளல் பெருமக்கள், அவர்களோடு கூட இணைந்து இதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்திருக்கின்ற செயல் வீரர்கள். சாப்பாடு கடைக்கு போனால் சரவணன் சிரிக்கிறார், பராக் பராக்குன்னு வந்துட்டா போதும், அந்த கடையை ஆடுது அப்படியே. அவர் ஒரு பக்கம், அந்த பக்கத்தில் இங்கே பாருங்க விஜயா ஐயா, அவங்க அது என்ன அழகாக நிதானமாக நிறுத்தி எங்களை பார்த்து அப்படி சிரித்து நல்லா நடக்கணும், நல்லா நடக்கணும், அதுக்கு எல்லா வகையான உதவிகளும். அவர் ஒரு பக்கம். திரு மணிவாசகன் இருக்காரே, அடே அப்பா, அந்த பக்கம் ஓட அந்த பக்கம் ஓட, ஆட்களை அங்கங்கே அறிமுகப்படுத்த, இதெல்லாம் செய்கிற செயல் வீரர் அவர். இது தொடங்கி வச்சாரு திரு ரமேஷ் ஐயா. அவங்க
அடே அப்போ என்ன சுருக்கமான பேச்சு, அதில் எத்தனை சிந்தனைகள், எத்தனை செய்திகள். அப்படி சக்கு 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 சக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கிற அந்த வேகம், இவை அத்தனையும் சேர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் கொடுத்து வருகிற இதை வெளியிடுவதிலே தனக்குத்தானே ஒரு பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நிறுவனம் அவர்களால் அல்லவா 17 ஆண்டு விழாவை தொடங்கப் போகிறது. 3,25,000 திருமணங்களுக்கு மேலே இது நடத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் எளிதான காரியமாங்க, எளிதான காரியமா? கல்யாண மாலையில் பாலச்சந்தர் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 3 ஆம்பளை பசங்க. சரி. இவங்க தான் மூத்தவங்க. சரி. இவங்க பிசிஏ முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்காங்க. சரி. ஒரு 5-6 ஷோரூமில் தனியாக ஓனாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி. 10th டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா ஓகே, ஹோம்லியாக இருக்கணும், வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரி. பூந்தமல்லி முதலியார். சரி, ரைட், ஓகே. பாலச்சந்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து ஃபேஷன் டிசைனராக இருக்கேன். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதா ஐடியா. ஓனாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. சரி. மனைவி எப்படி வேணும்? எனக்கு மனைவி வந்து ஹோம்லியாக இருந்தால் போதும். ஹோம்லியாக இருந்தால் போகிறோம். வீட்டை பார்த்துக்கிட்டா போகிறோம், நீங்கள் வீட்டுக்கான வருமானத்தை நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஓகே. பாலச்சந்தருக்கு சிறந்த மனைவி, உங்கள் குடும்பத்துக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். எம் பாலச்சந்தர், வயது 28, BBA முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலச்சந்தர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 761057. கல்யாண மாலையில் கவிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BSc பண்ணியிருக்கிறாங்க. சென்னை சதர்ன் ரயில்வேல ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கவிதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அசோக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BE பண்ணியிருக்கிறாரு. திருவள்ளூரில் சோலார் கம்பெனி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அசோக் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பசங்க. சரி. பெரிய பையன் ME படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். சரி. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வெரி குட். எந்த ஊரில் இருக்கிறாரு? காஞ்சிபுரம் பொண்ணு. ஓ. 2வது பொண்ணு இது புவனேஸ்வரி. சரி. அதுக்கு தான் இப்போ வரேன்னு தேடுறோம். இந்த பெண் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்த பெண்? பிறந்தது காரைக்காலில், வளர்ந்ததெல்லாம் இங்கே தான், படித்ததெல்லாம் இங்கே தான். சரி சரி. இங்கு படித்து வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும் எங்களுக்கு. ஓகே. ஃப்ரான்ஸில் உள்ள பையனாக தான் வேணும். சரி. படிப்பு வந்து இது பேக் ப்ளீஸ் சயின்ஸ்னு போட்டிருப்போம். சரி. அது வந்து நம்ம ஊரில் மாஸ்டர் டிகிரி போல். ஓகே. ஓ, PG டிகிரி அது? ஆமாம், பிஜின்னு எழுதியிருக்கோம் அதில். சரி. அது பிசியோதெரபிஸ்டாக இருக்குது. ஓகே. அந்த கபினையே விலைக்கு வாங்கி ஒரு 4 பேர் பார்ட்னராக வேலை செய்ய போகிறாங்க. ரைட் ரைட் ரைட். ஓகே. அதுக்கு நல்ல அது மனசுக்கு பிடிச்சாப்புல ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ரைட். இங்கு படித்து இங்கே வேலையில் இருக்கிறது வேணும். ஓகே. அனுசரணையாக அதை வச்சுக்கணும். ஓகே. அது ஒன்று தான் என்னோட ஆசை. நல்லதுமா. அத்தை சொல்லுங்க. அண்ணன் மகளுக்காக வந்திருக்கிறேன், பொண்ணுக்காக கேட்க வரன் தேட வந்திருக்கிறோம். சரி. நல்ல குணமான திறமையான பொண்ணு. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நல்ல ஒரு அன்பான ஒரு வரனை நாங்கள் தேடுறோம். சரி. எங்கள் வீட்டு பொண்ணு வந்து போகிற இடத்துல சிறப்பாக அவங்களுக்கு தகுந்த மருமகளாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்ற மருமகனையும் நாங்கள் எங்களோட மகன் மாதிரி பார்த்துப்போம். அப்படி ஒரு சிறப்பாக நீங்கள் பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும். நிச்சயமா நிச்சயமா. சிறந்த மருமகன் வருவாங்க. புவனேஸ்வரிக்கு அருமையான கணவன் உடனடியாக அமைந்திட சன் டிவி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். புவனேஸ்வரி, வயது 28, பிசியோதெரபிஸ்டாக பாரிஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். புவனேஸ்வரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவே 779250. கல்யாண மாலையில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BCom மேலும் DCA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. டிகிரி அல்லது PG முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக அமையணும்னு எதிர்பார்க்கிறாங்க. காயத்ரிக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம்.
கல்யாண மாலையில் மோனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, MS மேலும் MPhil முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் சீனியர் ரிசர்ச்சராக இருக்கிறாங்க. PG அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. மோனா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணத்தை கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னா 3,25,000 திருமணத்தை கட்டிட்டு இந்த மனுஷன் இப்படி சிரிக்கிறார் ஐயா. நான் ஆச்சரியாது. இத்தனை அழகாக இந்த பாரிஸ் நகரத்து மக்கள் நீங்கள் வந்திருந்ததும் இங்கே அமர்ந்திருந்த இந்த கோல காட்சியும் எங்களை வரவேற்ற காட்சி இருக்கிறதே ஒரு திருமணம் நடத்தியது போலவே. நாதசுர வரவேற்போடு கூட கொட்டு மேளத்தோடு கூட என்ன யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணுன்னு தெரியாம எனக்கு அடிமனசுக்குள்ள ஒரு வருத்தம். எங்கள் வீட்டம்மா இன்னைக்கு இருந்திருந்தா நேரம் வாதாயி உன் கையை பிடிச்சிட்டு போகிறேன் இன்னும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு நினப்பு. சரி வந்திருந்தாலும் சிக்கல், அதையும் யோசிக்கணும். ஏன்னா எங்கிட்ட நடக்கிற இடத்துல கடக்குன்னு கீழே விழுந்துட்டா அது வேறு சிக்கல் இருக்க. எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது உங்களுடைய சிரிப்பு ஒலிகள் அலைகள், உங்களுடைய சிந்தனை நிறைந்த முகங்கள், செயல் துறைந்த உங்களுடைய தேகம், இவை அனைத்தையும் பார்க்கிற போது இந்த மேடையில் வந்திருக்கிற இந்த பேச்சாளர் பெருமக்கள் இவர்களையும் பார்க்கிற பொழுது கல்யாண மாலை இன்னும் பல நூற்றாண்டுகள் நிற்கும், நிலைத்து நிற்கும் என்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதனால் இது அத்தனை பெருமையை தேடி தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய திருக்கரங்களையும் உங்களுடைய முகங்களை வணங்கி வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பெரியோர்களே, நல்ல அழகான அரங்கம், அமர்ந்திருக்கிற அருமையான கோலம் எல்லாம் என்னத்துக்கு? கல்யாண மாலை ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்துதாமே, ஒரு பட்டிமன்றம் நடக்குதாமே, கேட்போம் என்ன சொல்கிறாங்க கேட்போமே என்ற ஒரு ஆர்வத்தோடு கூட நீங்கள் அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய சென்னையிலேருந்து வந்திருக்கிறார் பாருங்களேன் நம்ம வங்கிக்காரர் ஐயா. அவங்க வந்திருக்கிற அந்த காட்சியை பாருங்கள். அவங்க எங்கே சென்னையிலேருந்து இதற்காகவே இங்கே வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இத்தனை பெரிய அத்தனை மக்களும் கூடிக்கொண்டு எத்தனை சிறப்பாக செய்கிற இந்த காட்சி, இதை பார்க்கிற பொழுது பெரியோர்களே, நிச்சயமாக இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம், ஆளுகளை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறீங்க. என்ன விசேஷம், இங்கே என்ன நடக்க போகுதுன்றது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. காரியம் என்ன, இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம், அதில் எதை தலைப்பாக வச்சுக்கிட்டாங்க, வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு வலுப்பெறுமா வலு இழக்குமா, இதுதான் சுருக்கமான தலைப்பு. என்ன காரணம், என்னையாது கல்யாண மாலை கல்யாணத்தை தான் நடத்த போகுது, அதுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி தந்திருக்கோம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடித்தான் நாங்கள் இங்கே வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் எந்த அக்கிரமம் பண்ணுறீங்களே, இது வலுப்பெறுமா வலு இழக்குமா, இதுக்கு என்னையா இது என்ன காரணம், அது வேறு இல்லையா உங்களுக்கு அப்படின்னா நிலைமை அப்படி இருக்குது. இவ்வளவு காலம் ஆன பிற்பாடு இங்கே வந்து தமிழகத்தை விட்டு இங்கே வந்திருக்கிற மக்கள், வேலை பார்க்குற மக்கள்,
உங்களை நாங்கள் பார்க்குறதுனால மட்டும் இல்லை, நாங்கள் சத்தீஸ்கர் போயிருந்தோம். அங்கேயும் இந்த நோக்கத்துக்காகத்தான் போயிருந்தோம். இந்தியாவுக்குள்ளேயே நம்ம தமிழ் மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், என்னங்க செய்கிறாரு, படிச்சிருக்காருங்க, அப்புறம் நல்ல வேலையில் இருக்காருங்க, அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க. அப்போ இந்த பக்கம் நான் வந்திருக்க கூடாதா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.